நாவல் தொடர் நிறமாறும் பூக்கள் பாகம் 15. விறுவிறுப்பான நாவல். அப்பா விசு மேற்படி சம்பவங்களுக்கு பிறகு நித்திர கோபத்தில் இருந்தார். தன்னை சுற்றும் நடக்கும் சங்கதிகளை புரிந்து கொள்ள மறுக்கும் பிடிவாதக்காரர். எது நியாயம் எது அநீதி என்பதை பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அத்தை அவர் மூளையை மழுங்கடித்து இருந்தார். மற்றவர்கள் மனைவி பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக வாழும்போது தனக்கும் அதெல்லாம் இருந்தும் பயன்படுத்த ஏன் முடியவில்லை என்ற கேள்வியே வராத அளவுக்கு அவரது மூளை செலவை செய்யப்பட்டிருந்தது. அவரது குணநலன்களை நன்கு அறிந்த பரந்தாமன் பல முறை கேட்டதுண்டு. இதை பாரு விசு, அக்கா அம்மா எல்லாம் உசுத்திதான். ஆனால் வாழ்க்கையில் பெரும் பகுதி நம்மோட வரப்போகிறது மனைவி பிள்ளைகள்தான். அதிலும் மனைவி ரொம்ப முக்கியம். நமக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு தேவைப்பட்ட நேரத்தில் தேக சுகம் தந்து தன் உயிரை பணயம் வச்சு வாரிசுகளை உருவாக்கி தந்து அந்த உறவு அடுத்த அம்மாடா, அதை நீ மதிக்கணும். அப்போது முதல் பரந்தாமனிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டார் விசு. இதுதான் நிலவரம். மற்றவர்களால் தான் ஒதுக்கப்படுகிறோம் என தெரிந்தபோது மூர்க்கத்தனம் இன்னும் அதிகமானது. பலருக்கு இங்கே தன் தவறு தெரிவதில்லை. விசு அந்த ரகம். அவர் வேலை செய்யும் தனியார் நிறுவனம் கொஞ்ச நாட்களாக நஷ்டத்தில் தான் இயங்குகிறது. அதில் பல பிரச்சனைகள் வெடிக்கிறது. இன்று உள்ளே வரும்போதே பெரிய ரகளை நடந்து கொண்டிருந்தது. விரைவில் இதை மூடப்போவதாக ஒரு பேச்சு நடந்து கொண்டிருந்தது. அது இன்று உச்சக்கட்டத்துக்கு வந்துவிட்டது. எந்த எந்திரமும் ஓடவில்லை. இனி சம்பளம் கிடையாது என்றார்கள். பலவித பேச்சுவார்த்தைகள். நீதிமன்றம் போவோம் என கூச்சல் கிளம்ப பேச்சுவார்த்தைகள் நடக்க பிற்பகல் 3 மணிக்கு கம்பெனி கதவுகள் இழுத்து மூடப்பட்டன. காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்றார்கள். இளைஞர்கள் கொதித்தார்கள். ரகளை ஆரம்பமானது. போலீஸ் வந்தது. கொஞ்சம் தடியடி வரை போய்விட மாலை 6 மணிக்கு அனைவரும் களைய விசு நொந்து வெளியே வந்தார். அவர் வீடு வந்து சேர்ந்தபோது அத்தை படுத்து கொண்டிருந்தாள். தைலா சிரித்தபடி மகனுடன் சீனுவுடன் பேசிக்கொண்டிருந்தாள். காஃபி கொண்டு வர்றேன். அத்தை அவர் குரல் கேட்டு வெளியே வந்தாள். விசு, ஏன் முகம் வாடியிருக்கு? உள்ளே வா, சொல்கிறேன். என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கும் சொன்னால் நாங்களும் தெரிஞ்சுப்போம் இல்லையா? சீனு கேட்டான். நீ எதையும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. தெரிஞ்சு தீர்க்க போகிறது ஒன்றும் இல்லை. நீ உள்ளே வாக்கா. இருவரும் உள்ளே போனார்கள். விசு சகனமும் கொட்டிவிட்டார். ஏற்கனவே பயங்கர நஷ்டத்தில் ஓடுறான். இப்போ தொழிலாளிகள் கேட்டை மூடியாச்சு. இனி திறப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ சம்பளம்? நாமம்தான். கோர்ட் கேஸுன்னு போய் அதெல்லாம் எந்த காலத்தில் கைக்கு வர்றது? ஆயில் முடிஞ்சிடும்க்கா. அத்தை முகம் வெளிறிவிட்டது. கையில் பணமே இல்லை. எனக்கு அவசரமாக 10,000 ரூபாய் வேணும். எடுத்துக்கொடு. எங்ககிட்ட எதுவும் இல்லைடா விசு. என்னை நம்ப சொல்கிறியா? வீட்டு நிர்வாகமே நீதான். என் சம்பளம், சீனுவோட பெரிய வருமானம் எல்லாத்தையும் நீதானே கட்டி ஆள்றே. லட்சக்கணக்கில் வச்சிருப்பியே. நான் கணக்கு கேட்கலைன்னு என்னை நீயும் ஏமாற்ற பார்க்கிறியா? நாளைக்கே பணத்தை எடு. அத்தை தடிமாறி போனாள். சொல்லிவிடலாமோ? எல்லாம் சீனு கைக்கு போய்விட்டது என்றால் காரணம் கேட்பான். ரகளை செய்வான். பொங்கி வெடித்து அடிதடி வரை போகும். உச்சக்கட்டத்தில் சீனு உண்மையை சொல்ல நேர்ந்தால் என்ன கதியாகும்? ஆனால் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? ஏன் பேசாமல் இருக்கே? சரி, தர்றேன். அந்த மஞ்சுவுக்கு மோசமான ராசி. அவ இங்கு காலை வைக்க போகிற நேரம் உன் வேலைக்கு வேட்டு வச்சுட்டா பாத்தியா? இன்னும் என்னவெல்லாம் விபரீதங்கள் நடக்கப் போகுதோ? இவர்கள் பேசும் நேரம் அப்பாவின் அலுவலக கதவுகள் மூடிவிட்ட செய்தி சீனுவுக்கு வந்துவிட்டது. அதான் அப்பா முகம் சரியில்லையா? அதை சொல்ல அம்மா பதட்டமானாள். ஐயோ, என்னடா செய்கிறது? ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் பேசிக்கிறேன். இனிமேல் தான் இந்த வீட்டில் எல்லா நல்லதும் நடக்கப் போகுது. நீ எதுவும் பேசாதே. அப்பா வெளியே வந்தார். அம்மா காஃபி எடுத்து வந்தாள். அத்தையும் கூடவே வந்தாள். அப்பா, உங்கள் நிர்வாகம் லாக் அவுட் ஆன செய்தி சோசியல் மீடியாவில் வந்துச்சு. அதான் வந்த முதலே அவன் உடைஞ்சு போயிருக்கான். அப்பா, எதுக்கும் உடைய வேண்டாம். நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். எப்படியும் 2 வருஷத்தில் அப்பா ரிட்டையர் ஆகணும். லேபர் கோர்ட்டில் போய் கொஞ்சம் தாமதமானாலும் அப்பாவுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கிடலாம். இப்போ நமக்கு பண பிரச்சனை இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. நான் யாரையும் நம்பி இல்லை. இத்தனை நாள் நான் சம்பாதிச்ச பணம் இருக்கே. அக்கா, நான் கேட்டப்ப பணத்தை எடுத்துக்கொடு. சீனு அத்தை முகத்தை பார்த்தான். அது இருண்டு கிடந்தது.
தைலா, உன் புருஷனை கூட புறக்கணிச்சிட்டு நீ கல்யாண ஏற்பாடுகளை கவனிக்கிறியா? அந்த மஞ்சுவோட ராசி மாமனாருக்கு வேலையே போச்சு. அத்தே, அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்கிறியா? வேண்டாம், குடும்பத்தில் நல்லது நடக்கிற நேரம் குழப்பத்தை உண்டாக்காதே. அக்கா சொல்கிறதுல என்னடா தப்பு? அவ ராசி மோசம்தான். வரப்போகிற மகாலட்சுமியை அந்த மாதிரி பேச நமக்கு உரிமை இல்லை. தைலா சொல்ல, நீ ஏதாவது பேசின நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். நிறுத்துங்கப்பா. கட்டின மனைவியை நாய் மாதிரி நடத்தி இப்பவும் காலுக்கடியில் வச்சிருக்கிற பாவம்தான் உங்களை தண்டிக்குது. என் அம்மாவை இனி பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன். என்னடா செய்வ? பல சங்கதிகளை நான் உடைச்சு பேச வேண்டி வரும். பரவாயில்லையா? அத்தையை பார்த்து அவன் கேட்க அத்தைக்கு அள்ளு சுழண்டது. விசு, இப்போ தேவையில்லாத சண்டை வேண்டாம். நான் சொல்கிறதை கேளுப்பா. அவர் உள்ளே போக அத்தை சீனுவிடம் வந்தாள். உங்கப்பா 10,000 பணம் கேட்குறான், எடுத்துக்கொடு. உன்னை கேட்டா நீ கொடு அத்தை, என்கிட்ட ஏன் கேட்குற? என்னடா எல்லாத்தையும் உன் பேரில் மாற்றிட்டு இப்போ என்னை நீ கேட்டா நான் எங்கிருந்து தருவேன்? பணம் கைமாறினதை அப்பா கிட்ட சொல்லு. காரணம் கேட்க மாட்டானா? நான் வீடியோவை காட்டவா? அக்கா, மஞ்சு ராசின்னு அடுத்த ஆயுதத்தை எடுத்திருக்கிறீங்களே. உங்கள் ராசிதான் உங்கள் தம்பியை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இனியாவது உங்களை மாற்றிக்கங்க. என் பிள்ளை சொல்கிறதை கேளுங்க. என்னுடைய பேச்சு ஒரு தினசாக இருக்குது. யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா? அத்தே, எங்கள் அம்மா இனி அப்படித்தான் பேசுவாங்க. நீங்கள் மாறினா கௌரவம், இல்லைன்னா உங்களுக்கு அவமானம் ஆரம்பமாகும். பணம் தர முடியாது. அப்பா கிட்ட நீ எதை வேணும்னாலும் சொல்லிக்கோ அத்தே. சீனு, இந்த கல்யாணம் முடிஞ்சு மஞ்சு உள்ளே வர்ற வரைக்கும் பிரச்சனை வேண்டாம். கேட்டதை கொடுத்துடுப்பா. எனக்கு நீ பிச்சை போடுறியாடி? அக்கா, இனி என் பிள்ளை போட்டாதான் உங்களுக்கு சோறு. அதை உணர்ந்து திருந்துங்க. அத்தை நெருப்பில் நின்றாள்.